ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து மண்டே அன்னைக்கு எடுத்த மார்னிங் vlog. ஃபுல் டே ரொட்டீன் தாங்க. 2 வீடியோவாக போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப லாங்காக போகிறதுனால 2 வீடியோவாக போட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு, இன்னொரு பார்ட் 2 டேஸில் போட்டுடுறேன். மண்டே அன்னைக்கு மார்னிங்கே வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் ஒர்க்காக ஏர்லியராக போயிட்டாங்க. ஸோ நான் தான் கொண்டு போய் பையனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணணும் அப்படின்ட்டு வேகமாக செஞ்சிட்ருந்தேன். பொண்ணும் வந்து ஸ்டடி லீவுக்காக வீட்டுக்கு வந்திருக்கா. ஸோ ரெண்டும் சேர்ந்துட்டு என்னை சமைக்க விடாமல் கலவரம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுங்க. ரெண்டும் இருந்தாலே வீடு கலகலானும் இருக்கும், கலவரமாகவும் இருக்கும். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே நான் வந்து நான்வெஜ் செய்ய மாட்டேன். ஆனால் குழந்தைங்க 2 பேருமே வீட்டில் இருந்ததுனால எக் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா ஹாஸ்டல்லேருந்து பொண்ணு வந்திருக்கா. பையனும் பார்த்தீங்கன்னா சண்டே கூட லீவ் இல்லாமல் போயிட்டுருக்கான். ஸோ அதனால் மண்டேங்கிற கணக்கெல்லாம் குழந்தைகளுக்கு வச்சுக்கிறது இல்லை, நான் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறது. ஸோ ரெண்டும் பார்த்திங்கன்னா என்னோட சேர்ந்துட்டு வம்பு பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. மார்னிங் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாகவே தான் குக்கிங் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் டைமும் பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் டென்ஷனாகவும் இருந்துச்சு. அப்போ தான் உப்பு சரியாக இருக்கான்னு நான் பார்க்குறேன், காரம் சரியாக இருக்கான்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு 2 பேருமே ரகலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெயில் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே எவ்வளோ கம்மியாக செஞ்சாலும் சாதம் மீதி ஆயிடுதுங்க. இதே மாதிரி தான் முன்னத்த நாள் வந்து சாதம் மீதி ஆயிருந்துச்சுன்னு புளி ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் புளி சாதமும் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. தோசையும் புளி சாதம் அப்புறம் சட்னி. மதியம் லஞ்ச் பாக்ஸுக்கு எக் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். எக் ரைஸ் கூட கொஞ்சம் நம்ம வந்து எதையாவது வறுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். டைம் இருக்குது, எப்படிங்கிறத பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். டேஸ்ட்டு பார்க்குறேன்னு 2 பேர்த்துக்கு மாற்றி ஊட்டி விட்டே வந்து நேரம் போய்கிட்டே இருந்துச்சுங்க. கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பிட்டான் பையனும். அதனால் 2ம் சேர்ந்துக்கிட்டு அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. கொஞ்சம் நேரம் அவங்களுக்குள்ளேயே சண்டை கட்டிக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம காமெடி பீஸ் ஆகிற மாதிரி நம்மளை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது. ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் பேக் பண்ணி இப்போ கொண்டு போய் விட்டுட்டு வர வேண்டியது தான். நான் தான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு ஒரே ரகலை. சரி, போலீஸ் அங்கே நின்று ஏதாவது பிடிச்சி கேட்டாங்க அப்படின்னா எனக்கு யாருன்னு இந்த பையனை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். இப்படி தான் ஒவ்வொரு தடவையும் வண்டி எடுக்கிறப்போ நீங்கள் பின்னாடி உட்காருங்கன்னு ரகலை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். சரி, இனி ஒரு 2-3 வருஷம் தான், அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி உட்காந்து தானே ஆகணும். எல்லாம் சரிங்க, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். அவனும் வண்டி எடுத்துட்டான், நானும் கேட் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் பேக் எடுக்கிறதுக்கு 2 பேர்த்துக்குமே மறந்து போச்சு. உண்மையாகவே 2 பேருமே பேக்கை சுத்தமாக மறந்துட்டோம். நான் எடுத்திருப்பேன்னு அவன் நினச்சிருப்பானோ என்னமோ. பொண்ணு சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. இன்னைக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு வீட்டு வேலையை பார்க்கலாம். ஸ்டடி லீவு அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு உடன்பிறப்பை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்குமே அவள் எல்லாமே வந்து தம்பிக்காக செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம்தான் போய் படிக்கவே உட்காருவாள். அவன் இருந்துட்டான் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா அவளோட வேலையை செய்ய மாட்டான். தம்பிக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் படிக்க ஆரம்பிப்பாள். அப்படி ஒரு பாச பிணைப்பு 2ம் அப்படியே இருக்கணும் எப்போவும். ஓகேங்க, இப்போ வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு இளநீ வந்து, அதாவது இதில் வந்து பனங்கல்கண்டு போட்டு, இந்த இளநிக்குள்ளே பனங்கல்கண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உள்ளே போட்டுருவேன். எப்போது நைட்டே வந்து உடச்சி அந்த தண்ணிக்குள்ளே 2 ஸ்பூன் அளவு பனங்கல்கண்டை போட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. ஏன்னா குழந்தைய ஹாஸ்டலில் இருக்காங்க, வெயிலில் வெளியே போகிறாங்க. அதனால் அதுவும் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா மதியம்தான் காலேஜே. நல்ல மதியானத்தில் தான் காலேஜ் கிளம்பி போகிற மாதிரி இருக்குது. அதனால் நல்லா உடம்பு சூடாகிக்குச்சு, ரொம்ப ஹீட் வேறு. அதனாலேயே இப்போ இந்த வந்ததுலேருந்துமே இது நைட் இப்படி ஊற வச்சு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட, நல்ல குளிர்ச்சியும். ஸோ இதுதான் வந்து இப்போ பொண்ணுக்கு ஊற்றி கொடுக்க போகிறேன். நம்ம பனங்கல்கண்டை வந்து உள்ளேயே நைட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதில் இருக்குது. பனங்கல்கண்டும் நல்லது, இளநியும் நல்லது, நல்ல குளிர்ச்சியும் கூட. ஸோ அதனால் அதை இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு இந்த வெயில் டைமில் செஞ்சு கொடுங்க. வெறும் இளநீ குடிக்கிறதுனா கூட குழந்தைங்க யோசிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பனங்கல்கண்டு போட்டு கொடுக்குறப்போ நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்லதும் கூட. செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஸோ இவ வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 3 or 4 days இப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதாங்க. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. இனி வந்து பொண்ணும் படிக்க போயிட்டா. நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதாம் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் தொளிச்சு எடுத்தோம்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள். அந்த பாதாமை வந்து நல்லா 1 வாரம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். தோலை உரித்து அந்த பாதாம் பருப்பு, வெள்ளைப்பருப்பு இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா 1 வாரம் வெயிலில் தினமுமே காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ அதை தான் லேசாக வறுத்து நம்ம பாதாம் பவுடர் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப பக்குவமாக அரைச்செடுக்கணும், அதில் தான் இருக்குது.
எந்தளவு வந்து நம்ம ஈஸியாக செய்கிறோமோ அதை வந்து அரைக்கிறதுல கொஞ்சம் கவனமாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்டான பாதாம் பவுடர் வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போது அதுக்கு 1/2 கிலோ பாதாம் பருப்பை நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் நல்லா தோலை மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்தாச்சுங்க. இப்போ அதை 1 வாரம் காய வச்சு எடுத்தேன் இல்லையா, அந்த பருப்பை தான் இப்போது ஒரு நல்ல இரும்பு கடாயில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, இந்த மாதிரி 2ஆக உடச்சி போட்டுட்டேன், அதனால் சீக்கிரமே காஞ்சிருச்சு. முடிஞ்சளவு உடச்சி போட்டுருங்க. அதாவது ஒரு நாள் வெயிலில் காய வச்சிங்கன்னா அடுத்த நாள் அதுவே வந்து லேசாக விட்டு வந்துடும். இதை லேசாக வறுத்தோம்னாலே போதும், ப்ரௌன் கலரில் வந்துடும். ஏன்னா 1 வாரம் காஞ்சிருச்சு இல்லையா, அதனால் ஈஸியாக வறுத்துடலாம், ரொம்ப டைம் எடுத்துக்காது. இப்போ இது கூட நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1/2 கிலோ பாதாம் பருப்புக்கு ஒரு 100 கிராம் அளவு லோட்டஸ் சீட், இந்த தாமரை விதை இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குதே. இதில் வந்து சில்லி பவுடர் சால்ட்டெல்லாம் போட்டு கூட அப்படியே வறுத்து சாப்பிடுவாங்க, சூப்பராக பாப்கார்ன் மாதிரி இருக்கும். நான் அதை வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் சால்ட்டெல்லாம் போடலைங்க, வெறும் லோட்டஸ் சீடு மட்டும் எடுத்து அதையெல்லாம் காய வைக்கல, அதை லேசாக வறுத்தோனாலே போதும். இப்போ பாதாம் பருப்பு அது கூடவே லோட்டஸ் சீடு வந்து 100 கிராம், இது எல்லாத்தையும் வறுத்துட்டு இது கூட உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை தவிர்த்துக்கலாம். இப்போ நான் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் குங்குமப்பூவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ குங்குமப்பூ சேர்த்துறப்ப ஒரு லைட் எல்லோ கலர் வரும், அதுக்காக தான், மற்றபடி ஒரு டேஸ்ட்லையெல்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இப்போது இந்த லோட்டஸ் சீடு கிடைக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வெறும் பாதாமை மட்டுமே வந்து செய்யலாம். ஏன்னா நிறைய இடத்துல லோட்டஸ் சீட்ஸ் கிடைக்காது, அது இல்லைனாலும் வெறும் பாதாம் பருப்பு மட்டும் நல்லா தோல் ஊற வச்சு தோலை எடுத்துகிட்டு காய வச்சு லேசாக வறுத்து கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாசனை நல்லாயிருக்கும். அதை மட்டும் வறுத்தெடுத்து பவுடர் பண்ணலாம். மெயினாக இதில் என்ன வேலை அப்படின்னா அரைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப பொறுமையாக அரைச்செடுக்கணும், அது மட்டும்தாங்க. ஏன்னா பாதாம் பருப்புலேருந்து ஆயில் வெளியே வரும் இல்லையா, அதனால சொல்கிறேன். அதனால் எப்படி அரைக்கணும் அப்படின்னா கவனமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 2 சுற்று விடணும், அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அரைக்கணும். அந்த மாதிரி நல்லா ஃபைனாக விட்டு அரைச்செடுக்கணுங்க. ரொம்ப நேரம் விட்டு ஓட்டிட்டோம் அப்படின்னா பாதாம்லேருந்து எண்ணெய் வெளியே வர்றதுனால நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், பவுடராக வரணும் அப்படின்னா சும்மா 2 சுற்று விடணும், அப்புறம் மறுபடியும் ஸ்பூனில் நல்லா எடுத்து விட்டுட்டு ஓரத்துல எல்லாம் ஜாரில் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதையெல்லாம் எடுத்து விட்டு மறுபடியும் 2 சுற்று இந்த மாதிரியே தான் அரைச்செடுக்கணும். அரைச்சதையும் நம்ம எடுத்து அப்படியே அப்பப்போவே வந்து சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு நல்ல ஃபைன் பவுடராக வேணும் அப்படின்னா சின்ன ஓட்டையுள்ள சல்லடையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எங்கள் குழந்தைங்க 2மே நல்லா பெருசுங்க, அதனால் கொஞ்சம் பெரிய சல்லடையை எடுத்து நான் சலிச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வறுத்து வச்சுட்டேன், அதில் ஆறுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ போடலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த டீ பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கும் பெரிய இஷ்டம்லாம் கிடையாது, ஆனால் அது என்னமோ தெரியல, இது ஒரு எமோஷன் பாண்டிங்காக என்னென்னு தெரியாது. என் பொண்ணு வந்தால் மட்டும் 2 பேருமே டீ போட்டு குடிக்கிறதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே டீக்காக வந்து நாங்கள் குடிக்கிறோமோ இல்லையோ 2 பேரும் அந்த டீயை வந்து சேர்ந்து குடிக்கிறப்போ அது ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்குங்க, ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த டைமிங், அந்த டீ, 2 பேரும் பேசிக்கிட்டே ரிலாக்ஸ்டாக இருக்கிறது, அது எல்லாமே 2 பேருமே ரசிக்கிறதுனால 2 டம்ளர் ஏலக்காய் கொஞ்சம் தூக்கலாக போட்ட, என் ஹஸ்பண்ட் சொல்கிற மாதிரி தூக்கலாக போட்ட ஏலக்காய் டீ தான் 2 பேரும் போட்டு குடிச்சிட்டு அடுத்தது வேலையை செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சுட்டு இருந்தோம். ஏன்னா அவளுக்கு படிக்கிறது நிறைய இருக்குது அப்படின்ட்டு பையன் கிளம்புனதுக்கப்புறமே பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்ததையும் படிக்க உட்காந்துட்டான். ஸோ ஒயிட் சுகர் நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம், அதனால் நாட்டு சக்கரை தாங்க ஆட் பண்ணி டீ போட்டாச்சு. இதே மாதிரி தான் பாதாம் பாலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ண வேண்டியதில்லை, நாட்டு சர்க்கரையே சேர்த்து செய்யலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை பிடிக்காது அப்படிங்கிறவங்க தாராளமாக ஒயிட் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ரெடி பண்ணுற இந்த பாதாம் பவுடரை பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு ஹாஸ்டலுக்கும் கொடுத்து விட போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து நல்லா வறுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சுன்னு வைங்களேன், சீக்கிரம் ஃபங்கஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் செய்யணும்.
அவ்வளோதான், 2 பேரும் ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே டீயை குடிச்சிட்டு டிவியும் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. அவள் படிக்க போயிட்டா, நான் என்னோடய வேலைக்கு வந்தாச்சு. நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இனி அரைச்செடுக்க வேண்டியது தான். இதுதான் நம்மளோட பாதாம் பவுடர் ரெடி பண்ணுறதுல இம்பார்ட்டண்ட்டான வேலை. எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகி அப்படியே எதையாவது யோசிச்சுட்டு மிக்சியை கொஞ்சம் நேரம் ஓட விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக ஆயில் பிரிஞ்சு ஜாரில் எல்லாம் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் பாதாம் பவுடர் ரெடி பண்ண முடியாது, பாதாம் லட்டு தாங்க நம்ம செய்ய முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க. எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத நான் முதல்லே சொல்லிட்டேன். ஸோ திருப்பி திருப்பி சொன்னால் போர் அடிச்சிடும். அதனால் பார்த்து கவனமாக நான் சொன்ன மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்ச இந்த பாதாம் பவுடர் வந்து நம்ம அப்படியே கடையில் கிடைக்கிற டேஸ்ட் வேணும் அப்படின்னா பாதாம் பவுடரை அரைச்சி சளிச்சதுக்கு அப்புறமா அதில் வந்து நம்ம பால் பவுடர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே கடையில் குடிக்கிற மாதிரி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். இப்போது மில்க் பவுடர் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே 10 ரூபா பேக்கெட் கூட கிடைக்கிது இல்லையா? அதில் வாங்கி ஒரு 2 பேக்கெட்டை நீங்கள் சேர்த்துனீங்கன்னா கூட போதும். ஏன்னா பாதிக்கு பாதியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். சும்மா உங்கள் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க அப்படின்னா அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2 பேக்கெட் மட்டும் 10 ரூபா பேக்கெட் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஆப்ஷன் தான். எங்கள் வீட்டு குழந்தைகள்லாம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்க அப்படிங்கிறதுனால நான் மில்க் பவுடர்லாம் எதுவும் ஆட் பண்ணலைங்க. ஸோ இதை வந்து நம்ம ஹாட்டாகவும் குடிக்கலாம், இல்லை நல்லா ஆற்றுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னும் குடிக்கலாம். இந்த சம்மர் சீசனுக்கு சில்லுன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹெல்த்தியாக நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ கேசர் பாதாம் பவுடர் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது, எந்தெந்த மாதிரி செய்யணும், எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்ததாக இந்த சம்மருக்கு நான் என்ன ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோட ஃபேவரட், குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை நமக்குமே ரோஸ் மில்க்னால் பிடிக்காமல் இருக்குமா? ஸோ அதில் வந்து ரோஸ் மில்க் சிரப் வந்து நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து அடுத்தது ரெடி பண்ண போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். பார்த்துட்டு நீங்களும் வீட்டிலே ரெடி பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு. ஏன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்னு நிறைய சேர்த்துறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலே ரெடி பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான குழந்தைகளுக்கு பிடிச்சமான ட்ரிங்க்ஸ் வீட்டிலையே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் இந்த பாதாம் பவுடர் ரெடி பண்ணுறதுல ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா நம்ம ஏலக்காய் சேர்த்துறப்போ கடைசி பேட்சில் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா ஏலக்காயோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பாதாம் பவுடர் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா சளிச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தட்டில் போட்டு, அகலமான தட்டில் போட்டு நம்ம வந்து பரப்பி வச்சிடணும். ஏன்னா சப்போஸ் ஆயில் கண்டென்ட்டோ இல்லை லேஸாக ஏதாவது வாட்டர் கண்டென்ட் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்லேயோ இல்லை கிளாஸ் கண்டெய்னர்லையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வடகம் ரெசிபிக்கு வருவோம். சம்மர் சீசன் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் நம்ம வடகம் போடாமல் இருக்கோம். குழந்தைகளுக்கு எக்ஸாம் நடக்கிறனால அதில் கொஞ்சம் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இனி அடுத்தடுத்து நம்ம வந்து அதையும் ரெடி பண்ணணும். அதனால நம்ம சேனலை கண்டினியூவாக பாருங்கள். நிறைய வடக ரெசிப்பியும் நம்ம வந்து குயிக்காக ஈஸியாக எப்படி ரைஸ் ஃப்ளோரை மட்டும் வச்சு செய்யலாம், இல்லை அரிசி ஊற வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுக்காக நம்ம சேனலில் ரெசிபி மட்டும்தான் வரப்போகுதுன்னு நினச்சிக்க வேண்டாம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்குவேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாதாம் பவுடர் வீட்டிலே ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் இல்லையா? அதுக்காக நான் அதை மட்டுமே கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருக்கிறனால இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத மாதிரி கூட இருந்திருக்கலாம். பட் இதோட கண்டினியூவேஷன் வீடியோ அடுத்து வரப்போகிற ஈவினிங் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அப்படியே வீடியோவை ஃபுல்லாகவும் பார்த்துருங்க. சம்மர் வெயில் வேறு ஸ்டார்டிங்லேயே அடி தூள் கிளப்புது. ஸோ நீங்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் வெயிலுக்கு போகிறத தவிர்த்துட்டு 11 o'clock முன்னாடியே வெளியே போகிற வேலையை முடிச்சிடுங்க. அப்படியே வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் தண்ணி நிறைய குடிங்க. குழந்தைகளுக்கு லிக்விட் ஐட்டம்ஸ், ஜூஸஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வீட்லேயே ரெடி பண்ணி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்யாமல் கொஞ்சம் கம்மியாக மைல்டான ஐட்டம்ஸை செஞ்சு கொடுக்கறது குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி ரொம்ப நல்லது. சம்மர் வெக்கேஷன் ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு வேலை அதிகம்தான். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய செஞ்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள வெளியே போகாமல் அவங்களுக்கு போர் அடிக்காமையும் நம்ம வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற வேலையும் நமக்கு சேர்ந்துருச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சு அன்னைத்த டேவை வந்து நல்லா ஹாப்பியாகவும் அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் ஓட்டுறதுக்கு பாருங்கள்.
நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை சம்மர் கிளாஸஸ் எல்லாம் போடுவாங்க. என்ன கேட்டால் வேண்டாம் தான் சொல்லுவேன். நம்மளே வந்து அவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை வந்து வீட்டிலையே சொல்லிக் கொடுக்கலாம். இதுக்காக வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோ வெயிலில் போய்கிட்டோ இல்லை மணி ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டோ இருக்க தேவையே இல்லை. நம்ம கொஞ்சம் நம்மளோட ஒர்க்கை வந்து கடகடன்னு முடிச்சுட்டு குழந்தைகளுக்கு கிராஃப்ட் ஒர்க், ட்ராயிங் அப்படின்னு நிறைய இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே சொல்லிக் கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. பாய்.